நான் பணம் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டேன். உடனே போய் அதை கொடுத்துட்டு தியாவை கூட்டிட்டு வந்துடலாம். மோனிகா, தியாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டதான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன துளசி சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க அண்ணனையும் உங்க அம்மாவையும் ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணது உங்க புருஷன் ஜெகன். வாட் துளசி, என்ன விளையாடுறீங்களா? ஏன் புருஷன் எதுக்கு என் அண்ணனையும் என் அம்மாவையும் கொல்லணும்? வேற எதுக்கு? சொத்துக்காக தான். உங்க அம்மாவையும் ஸ்ரீகாந்தையும் மொத்தமா கொலை பண்றதுக்கு ஒரு லாரி டிரைவரை வச்சு பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம நான் வருவேனா? அந்த லாரி டிரைவரை கொலை பண்றதுக்கும் ஜெகன் ட்ரை பண்ணிருக்கான். வெற்றிய பக்காவா இந்த கேஸ்ல சிக்க வச்சு குற்றவாளியாக்க பார்க்கணும். இப்போ சொத்து அனுபவிக்க தடையா இருக்கிற தியாவையும் கடத்திருக்கான். என்னால இத நம்பவே முடியல துளசி. அந்த அந்த ராஸ்கல்ல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்ல அவனுக்கு என்ன குறை வச்சேன்? நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்தான். அவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ராஸ்கல் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். இவனை போய் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். மோனிகா ப்ளீஸ், நீங்க போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியா இப்போ ஜெகன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா, அத மறந்துடாதீங்க. அவனால தியாவுக்கு எந்த ஆபத்தும் வரலாம். ஐயோ, இவன் கிட்ட தியா வர மாட்டிக்கிட்டான். தியாக்கு எதுவுமே ஆக கூடாது. என் குடும்பத்திலேயே என் அண்ணன் என் அம்மா யாருமே இல்ல. இப்ப தியா மட்டும் தான் எனக்கு இருக்கா.